அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரியின் சக்தி வாய்ந்த 8ஆம் நாளில் நாம் எல்லோரும் வணங்கும் தெய்வம் அன்னை மகாகௌரி. மகா என்றால் மிகப்பெரியது அல்லது மகத்தானது. கௌரி என்றால் வெண்மை அல்லது தூய்மை, பாவங்களை நீக்கி பரிசுத்தத்தையும் அருளும். இந்த அன்னையின் கதை ஆழ்ந்த பக்தியையும் விடாமுயற்சியையும் நமக்கு போதிக்கிறது. வாருங்கள், அந்த தெய்வீக கதையை காண்போம். தட்சனின் யாகத்தில் தன்னை மாய்த்து கொண்ட சதிதேவி அடுத்த பிறவியில் பர்வதராஜனான ஹிமவானின் மகளாக பார்வதியாக அவதரித்தாள். இளமை முதலே சிவபெருமான் மீது தீராத காதல் கொண்ட அவள் ஈசனையே தனது கணவராக அடைய விரும்பினாள். ஆனால் தியானத்தில் ஆழ்ந்திருந்த சிவனை அடைவது அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்ந்தாள். தேவர்கள், முனிவர்கள் என அனைவரும் வியக்கும் வண்ணம் பார்வதி 1000 ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தாள். அக்கினியில் நின்று நீருக்குள் மூழ்கி பஞ்சேந்திரியங்களை அடக்கி அவள் செய்த தவத்தின் கடுமையால் சூரியன் வெப்பமும் மழையும் குளிரும் அவர் உடலை வாட்டின. அவரது பொன்னிறம் கொண்ட சரீரம் தூசியும் அழுக்கும் படிந்து முழுமையாக கருமையாகி போனது. பார்வதியின் பக்தியால் மனம் மகிழ்ந்த மகேஸ்வரன் அவர் முன் தோன்றினார். பார்வதி, உன் தவத்தை மெச்சினேன். நீ விரும்பியபடியே உன்னை மணமுடிப்பேன் என்று உறுதியளித்தார். கருமை படிந்த தனது உருவை கண்டு மனம் வருந்திய பார்வதியை பார்த்து புன்னகைத்தார் பரமசிவன். ஈசன் தனது ஜடாமுடியில் இருந்த புனித கங்கையின் நீரால் பார்வதியை நீராட்டினார். அந்த கங்கா ஜலம் பட்ட மறுகணம் அன்னையின் உடல் கருமை நீங்கி 1000 சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போல் பிரகாசித்தது. சந்திரனைப் போல ஒளி வீசும் வெண்மையான மேனியை பெற்றதால் அன்று முதல் பார்வதி தேவி மகா கௌரி என்று அழைக்கப்பட்டார். தூய்மையான வெண்ணிற ஆடை அணிந்து வெள்ளை காளை மீது 4 கரங்களுடன் அன்னை காட்சி தருகிறாள். ஒரு கரத்தில் திரிசூலம், மற்றொரு கரத்தில் உடுக்கை ஏந்தி மற்ற 2 கரங்களால் பக்தர்களுக்கு அருளும் அபயமும் வழங்குகிறாள். நவராத்திரியின் 8ஆம் நாளில் மகா கௌரியை வழிபடுபவர்களின் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் என்று நம்பப்படுகிறது. அவர் தனது பக்தர்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தூய்மையான வாழ்வையும் அருளுகிறார். விடாமுயற்சியுடன் கூடிய கடினமான தவத்தின் மூலம் சாதாரண பெண்ணான பார்வதி மகா கௌரியாக உயர்ந்தது போல உண்மையான பக்தியுடன் அன்னையை வழிபடும் எவரும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம். இந்த நவராத்திரி நாளில் அன்னை மகா கௌரியின் அருளால் உங்கள் வாழ்வு வளமும் நலமும் பெறட்டும். நன்றி, வணக்கம்.